பட்ஜெட்ல டேப்லெட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக அஃபோர்டபுள் பிரைஸ்ல இன்ஃபினிக்ஸ்ல இருந்து எக்ஸ்பேட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல பிரைஸுக்கு ஒர்த்தா என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, உண்மையாலுமே அந்த பிரைஸுக்கு இது ஒர்த்தா? ஓபன் பண்ணி பார்த்துருவோமா? பாக்ஸ் வந்து ஒயிட் கலரா இருக்கு. முன்னாடி வந்து மாடல் நேம் போட்டிருக்காங்க. 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிறது அதுதான். பின்னாடி அதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம். உள்ள இன்ஃபினிக்ஸோட எக்ஸ்பேட் மேலேயே கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் சில பேப்பர் ஒர்க், சிம் எஜெக்டர் பின், அதுக்கான சார்ஜிங் கேபிள், கடைசியா 18 வாட்கான சார்ஜிங் அடாப்டர். இப்போ பேட பத்தி பார்ப்போம். நம்ம கிட்ட இருக்கிறது கிரே கலர். இத ஸ்டெல்லர் கிரே அப்படின்னு சொல்றாங்க. இது போக டைட்டானியம் கோல்ட், ஃப்ரோஸ்ட் ப்ளூ அப்படின்னு 3 கலர் வேரியன்ட் வந்து அவைலபிளா இருக்கு. இதுல பார்த்தோம் அப்படின்னா இங்க டுயல் டெக்ஸ்சர் டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. இங்க கொஞ்சம் ஷைனிங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. இங்க வந்து லைட்டா சொரசொரப்பா இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல லைனா போற மாதிரி டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. பொதுவா பேட்ல பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான டிசைன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. கீழ இன்ஃபினிக்ஸ் அப்படிங்கிற பிராண்டிங் வந்து லைட்டா இருக்கு. மேல கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. அது போக இதுல ஹைலைட் அப்படின்னு பார்த்தா இங்க பில் குவாலிட்டிக்காக மெட்டல் யூஸ் பண்ணிருக்காங்க. அலுமினியம் ஃப்ரேம், அலுமினியம் பேக்ல கொடுத்திருக்காங்க. நல்ல விஷயம் தான். வெயிட் அண்ட் திக்னஸ்மே நல்லா தான் மேனேஜ் பண்ணிருக்காங்க. இங்க 7.6 mm தான் திக்னஸ் இருக்கு. பட் வெயிட் 496 கிராம் இருக்கு. இருந்தாலுமே யூஸ் பண்றதுக்கு ஓரளவு பெட்டரா தான் இருக்குது. டிஸ்ப்ளே 11 இன்ச்ல IPS LCD டிஸ்ப்ளே தான். ஆனா Full HD Plus கொடுத்தது நல்ல விஷயம் தான். மொபைல்ல கூட இன்னும் இந்த பிரைஸ் செக்மெண்ட் கிட்ட HD Plus டிஸ்ப்ளே நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அதை கம்பேர் பண்ணும்போது இவங்க பெட்டரா தான் பண்ணிருக்காங்க. இது போக 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. 180 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்கு. யூஸ் பண்றதுக்கு நல்லா ஸ்மூத்தா இருக்கு. டச் ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் ஓகேவா தான் இருக்கு. இன்டர்ல யூஸ் பண்ணும்போதும் சரி, வீடியோஸ் பார்க்கும்போதும் சரி, அந்த கலர்ஸ் இதெல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. யூடியூப்லமே 2K வரைக்கும் வீடியோஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. பட் நீங்க அப்படியே அவுட்டோர்ல போறீங்க அப்படின்னா டைரக்ட் சன்லைட்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் பிரைட்னஸ்ல வச்சீங்கன்னா கூட பிரைட்டரான டிஸ்ப்ளேவா தெரியாது. இங்க 440 nits தான் கொடுத்திருக்காங்க. நீங்க ஃபுல் பிரைட்னஸ்ல வச்சா கூட நம்ம மூஞ்சி தான் தெரியுதே தவிர டிஸ்ப்ளே தெரிய மாட்டேங்குது. அதனால ஏதாவது நிழல தேடி போய் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. இருந்தாலும் டேப் அப்படிங்கறதே டிராவல் பண்ணும்போது எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இன்டர்ல யூஸ் பண்றதுக்கு இது போதுமான பிரைட்னஸா இருக்குது. OTT கண்டென்ட் இதெல்லாம் பார்க்கிறதுக்காக இங்க வைட் அண்ட் எல்லோன் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. பட் வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இங்க 4 ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2. அதுக்கு DTS சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. டிஃபால்ட்டா ஸ்மார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல இருக்குது. அதுல ஏதாவது நீங்க சேஞ்ச் பண்ணனும் அப்படினா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பட் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படினு பார்த்தா நீங்க ஃபுல் வால்யூம்ல கேட்டிங்க அப்படினா ரொம்ப ஓவர் லவுடா இருக்குது. அது கிளியரா இருக்கா அப்படினு கேட்டா அந்த அளவு கிளியரா இல்ல. மியூசிக் மட்டும் தான் ரொம்ப ஹையா கேக்குதே தவிர அந்த வோக்கல்ஸ் எல்லாம் சுத்தமா கேட்க மாட்டேங்குது. நீங்க மூவிஸ் இதெல்லாம் பாக்குறீங்கன்னா கூட அந்த மியூசிக் தான் கேக்குதே தவிர என்ன பேசுறாங்க அப்படினு கேட்கல. மியூசிக் கேட்டாலுமே அதுலமே மியூசிக் மட்டும் தான் ரொம்ப ஹையா இருக்கு. அந்த வோக்கல்ஸ் வந்து கிளியரா இல்ல. சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். அப்படியே இதோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்தா கொஞ்சம் ஓல்டான ப்ராசஸர் தான் கொடுத்திருக்காங்க. MediaTek Helio G99 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இது 2.2 GHz ஸ்பீட்ல ரன் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸர், 6nm ப்ராசஸர். அது போக இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா 4 லட்சத்துக்கு மேல வருது. அது போக த்ரோட்டில் டெஸ்ட் இதெல்லாம் நம்ம போட்டு பார்த்தோம் 70% மேல இதோட பெர்ஃபார்மன்ஸை யூஸ் பண்ணுது. மத்தபடி இது கேமிங் விளையாடுறதுக்குலாம் பெருசா யூஸ் பண்ணாதீங்க. குட்டி குட்டி கேம்ஸ் விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும். அதிகபட்சம் வேணா நீங்க ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுக்கலாம். அதுவுமே லோ கிராபிக்ஸ்ல ப்ளே பண்ணும்போது கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்குது. மத்தபடி டே டு டே யூசேஜ்க்கு, மல்டி டாஸ்கிங்க்கு, இல்ல நீங்க ஏதாவது மீட்டிங் அட்டெண்ட் பண்றீங்க, வீடியோ கான்ஃபரன்சிங், இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் இது ஓரளவு போதுமானதா இருக்கும். இங்க ஸ்டோரேஜ் டைப்மே UFS 2.2 கொடுத்திருக்காங்க. LPDDR4X டைப் RAM யூஸ் பண்ணிருக்காங்க. நல்ல வேளை eMMC-லாம் போல. சோ அத பாக்கும்போது இது ஓரளவு பெட்டரா இருக்குது. இங்க வேரியன்ட் அப்படினு பார்த்தாலுமே 2 வேரியன்ட் இருக்கு. 4+128, 8+256. கேமரா செக்மெண்ட் வந்தா பொதுவா பேட் அப்படினாலே கேமராக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அது காரணம் என்னன்னா அதிகபட்சமா மீட்டிங் அட்டெண்ட் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா போட்டோஸ் எடுக்கிறதுக்குலாம் யாரும் பெருசா யூஸ் பண்ண மாட்டாங்க. இங்க ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலமே 8 மெகாபிக்சல் கேமரா தான் கொடுத்திருக்காங்க. அவுட்டோர்ல ஓரளவு லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுத்தீங்க அப்படின்னா போட்டோஸ் ஓரளவு பார்க்குற மாதிரி இருக்கும். மற்றபடி மீட்டிங் அட்டெண்ட் பண்றதுக்குமே கொஞ்சம் லைட்டிங்ல இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டரா இருக்குது. இல்ல நீங்க கொஞ்சம் போரான லைட்டிங்ல இருக்கீங்க அப்படினாலுமே இன்ஃபினிக்ஸ் அப்படிங்கிறதுனால ரியர்ல குவாட் LED ஃபிளாஷ் இருக்கு, செல்ஃபிக்கும் LED ஃபிளாஷ் இருக்கு. அதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஒரு கேமரா இருந்தாலுமே பின்னாடி பாத்தீங்கன்னா 3 கேமரா மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. நம்ம பல தடவை சொல்றதுதான், ஒன்னு கேமரா, ஒன்னு LED ஃபிளாஷ், ஒன்னு டம்மியான சர்க்கிள். ஏன்டா இப்படி எல்லாம் போட்டு ஏமாத்துறீங்க அப்படின்னு பல தடவை சொல்லியாச்சு. பட் தொடர்ந்து அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட சாஃப்ட்வேருக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 கொடுத்திருக்காங்க, XOS 14 மேல. பட் அப்டேட் அப்படின்னு பார்த்தா அது பெருசா கன்ஃபார்ம் பண்ணல. அப்டேட் வருதா அப்படிங்கிறதும் தெரியல. ஆனா மொபைல் கூட கம்பேர் பண்ணும்போது இதுல நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. மொபைல்ல ஏகப்பட்ட ப்ளூடூத் இருக்கும். பட் இதுல ப்ளூடூத்ஸே இல்ல. கூகுள் ஆப்ஸ் மட்டும் தான் இருக்கு. 1-2 இன்ஃபினிக்ஸ் ஆப்ஸ் இருக்கே தவிர மத்ததெல்லாம் அந்த கேம்ஸ் இதெல்லாமே நம்ம டெஸ்டிங் பர்பஸ்க்காக இன்ஸ்டால் பண்ணதான். சோ ஒரு கிளீனான UI கொடுத்திருக்காங்க. ஆட்ஸ்மே பெருசா வரல. சோ
அந்த விதத்தில் இவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை மொபைலுக்கும் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக பெஸ்ட்டாக தான் இருக்கும். இதுபோக எல்லா பேட்லையுமே ஒரு மாதிரி ஸ்பிளிட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, சைட் பை சைடு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுபோக அவங்களோட யூஐயில் வரக்கூடிய அந்த கிட்ஸ் மோட், கேமிங் மோட், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் இதில் கவர் பண்ணியிருக்காங்க. இதுபோக இவங்களோட வாய்ஸ் அசிஸ்டன்ட், மல்டி டிவைஸ் கனெக்ட் பண்ணுற சப்போர்ட்லாம் இருக்குது. ஆனால் ஃப்ளோட்டிங் விண்டோ பெரும்பாலான ஆப்ஸ்க்கு வந்து ஒர்க் ஆகல. எல்லா பேட்லையுமே வர மாதிரி பவர் பட்டன் வந்து டாப்ல கொடுத்துட்டாங்க. அது பக்கத்திலே வால்யூம் அப் டவுன் பட்டன் வந்து கொடுத்துட்டாங்க. அதுபோக டாப்ல 2 மைக் கொடுத்துருக்காங்க. இந்த சைட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதை ஓபன் பண்ணோம் அப்படின்னா 2 சிம் இல்லனா ஒரு சிம் ஒரு SD கார்டு அந்த மாதிரி போட்டுக்க முடியும். உங்களுக்கு டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட்கான சப்போர்ட் கிடையாது. அதனால உங்களுக்கு ஸ்டோரேஜ் அதிகமாக தேவைப்பட்டது அப்படின்னா ஹையர் ஸ்டோரேஜ் வேரியன்ட்டே போயிடுங்க. இங்க பாட்டம்ல வந்தோம் அப்படின்னா சார்ஜிங் போர்ட் பக்கத்துல 3.5mm ஜாக்கும் கவர் பண்ணியிருக்காங்க. இதுல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கிடையாது. அதையும் கவர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். இதோட பேட்டரி 7000 mAh கொடுத்துருக்காங்க. 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம் பாக்ஸ்குள்ள அடாப்டர் இருந்தது. பட் இதையுமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா இதை சார்ஜ் போடுறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துருது. அட்லீஸ்ட் ஒரு 33 வாட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி நம்ம ஷார்ட் டைமா யூஸ் பண்ண வரைக்கும் பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கு. கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல 2 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 4+128, 8+256. 4+128 11,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கும், 8+256 14,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கும் சேல் பண்றாங்க. இதோட ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்னு பார்த்தா 26ஆம் தேதி Flipkartல ஸ்டார்ட் ஆகுது. சோ இந்த பிரைஸ்க்கு இது வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அஃபோர்டபிள் பிரைஸ்ல உங்களுக்கு ஒரு டேப்லெட் வேணும் அப்படின்னா இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். டிஸ்ப்ளே போதுமான அளவு கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் பிரைட்டரா இருந்திருக்கலாம். மற்றபடி கேமரா இதெல்லாம் உங்களுக்கு வீடியோ கால் பேசுற அளவுக்கு இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் ஓகேவா இருக்குது. ஆனா 4G ப்ராசஸர் தான். சிம்முமே 4Gல தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனா சிம்மோட இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா பெரும்பாலான டேப்லெட்ஸ் வந்து பட்ஜெட்ல லான்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்முக்கான ஆப்ஷனே கொடுக்க மாட்டாங்க. அதனால இங்க இன்டர்நெட் இருக்கிறதுனால நீங்க எங்க வேணாலும் ஈஸியா டிராவல் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்க முடியும். பேட்டரி போதுமான அளவு இருக்கு. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் போதுமான அளவு இருக்கு. ஆனா பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் கம்மியா ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள எடுத்துட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை வெயிட் பண்ணி பார்த்தா 10,000 ரூபாய்க்குள்ள வருதோ என்னமோ தீபாவளி சேல்ல பார்ப்போம்.